வணக்கம். திரு வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களுடைய செய்தியை இவர்கள் எப்படி பரப்பினார்களோ அதே அளவு சிறிய விதத்திலையும் பரப்பியது என்னுடைய ஒரு சிறிய பங்கு நான் ஆற்றியிருக்கிறேன். அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். சினிமாவில் நடிக்கிற நடிகையா இருக்கிறதுனால நடந்த ஒரு விஷயம். ஆனா அவர் சொல்ற அந்த செய்தி உன்னதமான ஒரு செய்தி, மனிதாபிமானத்தையும் மனிதத்தையும் காக்க வேண்டும் என்கிற செய்தியை முழுவதுமாக நம்புகின்ற, ஆணித்தரமாக மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையை கொண்ட, அதற்காக போராடும் இப்படிப்பட்டவர்களின் குரலுக்கு துணை குரலாக இருக்க முடிந்தது பெருமைப்படுகிற, அதற்காக போராடுகிற எண்ணம் கொண்டவள். ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதற்காக வேண்டும், எப்படி வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசியாச்சு. இத்தனை காலமா பேசிக்கிட்டும் இருக்கோம். ஆனா அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் திரும்ப 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 இதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஒரு மிக கொடுமையான செயலால், ராசிட் பீச் அப்படின்ற ஒரு கொடுமையான செயலால் கண் பார்வை போய்விட்டு அவளுக்கு வாழ்க்கையே இல்லை, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை. பொருளாதார ரீதியாகவும் என்னால என் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை, மனித ரீதியாகவும் என் வாழ்க்கையை தொடர முடியவில்லை. எனக்கு எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவை செய்து கொள்வதற்காக எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கிற போது, முடியாது, ஒரு உயிரை, தன்னுடைய சொந்த உயிராக இருந்தாலும் அதை மாய்த்துக் கொள்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ற நீதி, அப்படியான சட்டங்கள் இருக்கின்ற இதே மண்ணில் தான் ஒரு உயிரை முழுவதுமாக கொல்றதுக்கான சட்டமும் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்றதுதான் ஒரு முரணான விஷயங்களா படுது எனக்கு. மனிதர்கள் நம்மளால எதையே திரும்ப திரும்ப நம்மளால கொண்டு வர முடியாத விஷயங்கள் எல்லாமே நாம உருவாக்கப்பட்ட விஷயங்களால அதை எல்லாத்தையுமே அழிக்கிறதுல தான் இருக்கும். ஒரு உயிரை நம்மளால உருவாக்க முடியாது, இயற்கையை திரும்பி நம்மளுடைய முதல் நிலைக்கு கொண்டு போக முடியாது. ஆனா அதுக்காக எதையெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல, டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா எல்லாமே போய் சேர்றது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சேஃபான விதத்துல கழிக்க முடிஞ்சுதா அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டின்ல தான், ஒரு கேள்வியில தான் போய் முடியுது. அந்த கேள்விக்கு நாம எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னுடைய பொழுது, என் மக்களுடைய பொழுது, என் இந்த பூமியின் பொழுது நன்றாக முடிந்திருக்கிறது என்ற ஒரு நிம்மதியோடு தான் நம்ம எல்லாரும் தூங்குறோமா அப்படின்னு பார்த்தா அதுக்கே நம்மளுக்கு நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையுமே சக்தி குறைந்தவர்கள், பீப்புள் வித் பவர், சக்தி குறைந்தவர்கள் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் நாம எப்பவுமே இந்த போராட்டத்தை பார்த்துட்டே இருக்கோம். குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வளர்ந்து வரும் நாடுக்கு எதிராக வளர்ந்த நாடுகள் செய்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பீப்புள் வித் பவர். அந்த பவர் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கேரக்டர். ஒரு கண்ட்ரியுடைய கேரக்டரா இருக்கட்டும், ஒரு மாநிலத்தினுடைய கேரக்டரா இருக்கட்டும், முன்னிறுத்தி சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம இந்தியாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத நாம எல்லாருமே தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அந்த பவர்ல இருக்கிறவங்க பவர்லெஸ் பீப்புளுக்கு என்ன செஞ்சாலும் எதையுமே எதிர்கொள்ள முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறதால இந்த பவர் எப்படி அவங்க செயல்படுத்துறாங்கன்றதுதான்
நம்ம இந்தியா அப்படின்றது எப்படிப்பட்ட நாடு அப்படின்றது நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இதுக்காக வாழ்ந்த மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்களை மாதிரி மனிதர்களும் ஏன் இங்க வந்திருக்கிற இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு இத்தனை நாளும் இந்த தடை செய்யற வரைக்கும் போராடி இருக்கிற இந்த 3 பேருமா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கிற இந்த நாடு, இந்த நாட்டினுடைய முகத்தை நம்ம எப்படிப்பட்டதாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படின்றத பத்தி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் தான் எல்லாருக்குமே பறைசாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது பவர்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேண்டுகோள். அதுக்காக எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் எத்தனை இடத்துக்கு கூப்பிட்டாலும் வருவதற்கு தயாராக இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டும் இருக்கும். அதனால இந்த கைத்தட்டல்கள் எல்லாமே இதை தடை செய்த நாளில் இன்னும் மிகப்பெரிய கைத்தட்டல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு